2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 38 மாவட்டங்களில் 77 மாவட்ட தலைவர்களை மாற்ற அக்கட்சி திட்டமிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களிலும் காங்கிரஸ் கட்சி வலுப்படுத்த வேண்டும் என கட்சி மேலிடம் தற்பொழுது தீவிரமாக செயல்பட்டு வரக்கூடிய இந்த நிலையில் தமிழகத்தில் மேலிட பொறுப்பாளர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களிலும் மாவட்ட ரீதியாக சென்று ஒவ்வொரு கட்சி நிர்வாகிகளுடைய செயல்பாட்டை ஆய்வு செய்திருந்தனர். தற்பொழுது அவர்கள் சமர்ப்பித்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையின்படி 77 புதிய மாவட்ட தலைவர்கள் நியமிக்க அக்கட்சி முடிவு செய்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் 12 இடங்கள் காலியாக இருக்கிறது. குறிப்பாக இறந்தவர்கள் மற்றும் ராஜினாமா செய்யப்பட்டவர்கள் என அவர்களுடைய காலி இடங்கள் 12 இடங்களையும் நிரப்பும் வகையிலும் அதே போல புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காகவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தற்பொழுது இந்த முடிவை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவு எடுத்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் 2026 திமுகவுடன் கூட்டணி அமைக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி அதிக அளவில் சீட்டு கேட்டுள்ளதாக தகவலானது வெளியாக இருக்கக்கூடிய இந்த நிலையில் அவர்கள் இந்த கூட்டணிக்கும் அதாவது பணியாற்றக்கூடிய நபர்களும் ஊக்கத்துடன் பணியாற்ற வேண்டும் என்பதற்காக தங்களது கட்சியை அனைத்து அதாவது கிளை வார்டு மற்றும் மாவட்டம் உள்ளிட்ட பகுதிகளிலும் வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக புதிய மாவட்ட தலைவர்களை உருவாக்க தற்பொழுது காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கமிட்டி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என ஏற்கனவே கட்சி மாநில தலைவர் செல்வம் பெருந்தகையும் கேட்டிருந்தார். ஆகவே அவர்கள் கூட்டணி அமைக்கக்கூடிய கட்சியில் அவர்கள் ஆட்சியிலும் மற்றும் அதிகாரத்திலும் பங்கு கேட்க இருக்கக்கூடிய நிலையில் புதிய நிர்வாகிகளையும் புதிய பொறுப்பாளர்களையும் கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக தற்பொழுது காங்கிரஸ் கமிட்டி தற்பொழுது இந்த முடிவை எடுத்திருக்கிறது. விரைவில் புதிய தலைவர்கள் காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து அறிவிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒளிப்பதிவாளர் மோனிஷுடன் செய்தியாளர் சாமுவேல் எபனேசர், ஜி தமிழ் நியூஸ், சென்னை.